and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்முடைய கருத்திலே கொடுத்த இந்த விலையேறப்பட்ட வேத புத்தகம், இந்த வேத புத்தகத்திலிருந்து கணக்கற்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு பலன் தருவாராக. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார் என்று இந்த பகுதி ஆரம்பமாகிறது. உள்ளே வாசிக்கும் பொழுது பொதுவாகவே தரிசனம் என்ற வார்த்தை பார்ப்பதற்கு கிடைக்கும் வாய்ப்பு. ஒருவேளை சாமி தரிசனம் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது சமுதாயத்திலே. கூட்டமாய் திரள் கூட்டமாய் நின்று சாமியை பார்ப்பது சாமி தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. தரிசனம் என்ற வார்த்தைக்கு பார்த்தல் என்ற பொருள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே வேதத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவர் வந்து ஆபிரகாமை பார்த்தார். இந்த தரிசனம் வெறும் பார்த்ததோடு நின்று விடுவதில்லை. அவனோடு பேசுகிறார், அவன் கொடுக்கும் உணவை உண்கிறார், அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்கை கொடுத்து அங்கிருந்து கடந்து செல்கிறார். ஒருவேளை இந்த தரிசனம் சற்று நீண்ட தரிசனம், ஒரு சில நொடிகளில் மறைந்து போன தரிசனம் அல்ல, அவ்வளவு எளிதில் மறந்து போகக்கூடிய தரிசனமும் அல்ல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்று வாசிக்கும் பொழுது, அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, பகலின் உஷ்ண வேளை. கடந்த ஒரு வாரமாக ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்விலே நான் பார்த்திராத அளவுக்கு வெயிலின் உஷ்ணத்தையும் தாக்கத்தையும் என்னால் உணர முடிந்தது. எனக்கு வயது இப்பொழுது 75. இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையிலே கடந்த வாரத்திலே இருந்த வெயிலின் தாக்கமும் உஷ்ணத்தின் கொடூரமும் இதுவரை பார்த்ததில்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே ரோடுகளிலே பணிபுரிவோர் உண்டு, வசதியற்ற வீடுகளிலே வாழ்வோர் உண்டு, காற்றோட்டமே இல்லாத இடத்திலே தங்களுடைய வேலை செய்வோர் உண்டு. ஒருவேளை அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? எப்பொழுதும் போல ஒரு சாதாரணமான மனநிலை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வித்தியாசமான மனநிலை, ஒருவேளை ஆங்கிலத்திலே அன்கம்ஃபர்டபுள் என்று சொல்வார்கள். வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அதன் மத்தியிலே வெயிலின் அகோரம். எனவே மனநிலை சற்று நெருக்கமாக, ஒரு ரம்மியமான சூழ்நிலை அல்ல, மாறான ஒரு சூழ்நிலையிலே ஆபிரகாம் உட்கார்ந்திருந்தான். அப்படிப்பட்ட வேளையில்தான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, யாரோ 3 பேர் இவனுடைய வீட்டின் வாசல் வரை வந்து விட்டார்கள். ஒருவேளை வாசலுக்கு சற்று தூரமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் எதிர்கொண்டு ஓடி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தரை மட்டும்
குனிந்து அவர்களை பணிந்து கொண்டான் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. வந்தவர்கள் யார் என்று அவன் அறியவில்லை, அவனுக்கு தெரியாது யார் அந்த 3 பேர். யாரோ அவன் வசிக்கும் அந்த கூடார பகுதியிலே வந்துவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி அவர்களை தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டவன், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால், கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஒருவேளை ஆண்டவரே என்பது ஒருமை சொல்லாக தெரிகிறது. மேலே 3 பேர் என்று பன்மையிலே வருவதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே ஒருமையும் பன்மையும் மாறி மாறி வருவதை நம்மால் பார்க்க முடியும். இதிலிருந்து ஒருவேளை என்ன புரிந்து கொள்ள முடியும் என்று யோசித்தால், நாம் ஆராதிக்கும் ஆண்டவர், நம்முடைய தெய்வம் திரித்துவ தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஒருவேளை இந்த மூவரை நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகவே எடுத்துக்கொள்ளலாம். குமாரன் பேசுகிறார். கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 3 பேரையும் அவன் எதிர்கொண்டு பணிந்து கொண்டு வரவேற்றான் என்று பார்க்கிறோம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். வெயிலின் உஷ்ணத்தின் மத்தியிலே கூடாரத்திற்கு உள்ளே உட்கார முடியாத அளவுக்கு வெயில். வாசலில் வந்து ஆபிரகாம் உட்கார்ந்திருக்கிறான். அந்த வெயிலிலே வெளியிலிருந்து வந்த அந்த 3 பேருக்கும் இவன் செய்த உபசரணை, ஆங்கிலத்திலே ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்வார்கள். இந்த உபசரணை எப்படியாக இருந்தது? மிக மிக ஆச்சரியமான, தேவையான ஒன்றாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அவன் அவர்களை பணிந்து கொண்டு அவர்களிடம் விண்ணப்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படி உட்காருங்க, ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க, இந்த மரத்தடியிலே சாய்ந்து கொள்ளுங்கள், நான் தண்ணீர் கொண்டு வந்து உங்களுடைய கால்களை கழுவுகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வெளியே போகலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடுவதற்கு உணவு தருகிறேன், சாப்பிட்ட பின்பாக நீங்கள் புறப்படலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். இந்த காரியங்களை செய்வதற்கு அந்த 3 பேரிடம் இவன் அனுமதி கேட்டதாக வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். இதில் விருந்தாளி யார், வீட்டுக்காரர் யார்? விருந்தாளி 3 பேர், வீட்டுக்காரன் ஆபிரகாம். விருந்தாளிகளிடம் பணிந்து அவர்களை தரை மட்டும் குனிந்து வரவேற்றதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய, இதையெல்லாம் நான் செய்வதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். சற்று வித்தியாசமான காரியமாய் பார்க்கிறோம். இன்று இல்லங்களிலே இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு எப்படி இருக்கிறது? காலங்கள் கடந்து வித்தியாசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வீட்டிற்கு வரும் நபரை வணக்கம் சொல்லி, தோத்திரம் சொல்லி, குட் மார்னிங் சொல்லி எத்தனை இல்லங்கள் வரவேற்கிறது. இந்த தோத்திரம் என்ற வார்த்தை கரம் கூப்பி நிற்கும் ஒரு அழகு, பாங்கு என்று மறக்கப்பட்டு விட்டது. வந்த விருந்தினர், ஒருவேளை அறிந்தவரோ அறியாதவரோ, நாம் அறிந்தபடி பொதுவாக இல்லத்திற்கு வருபவர்கள் தெரிந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நண்பர்களாக இருக்கலாம், மிக நெருங்கியவர்களாக இருக்கலாம்,
எப்போதோ பார்த்தவர்களாக இருக்கலாம், அல்லது தங்களுக்கு ஏதாவது காரியத்திற்காக வந்தவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, வீட்டின் வாசலில் வந்து உள்ளே வந்தவர்கள், அவர்களை வரவேற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கரங்கள் கூப்பி புன்முறுவலுடன் அழகாக வரவேற்கும் ஒரு சில வார்த்தைகள் இன்று குறைவுபட்டு காணப்படுகிறோம். வந்தவர்களை அமரச் செய்து, ஒருவேளை இந்த நாட்களிலே அனைத்து இல்லங்களிலும் இது நடப்பதில்லை, தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இன்னும் இது இருக்கிறது, மிகவும் குறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வேளையிலே ஒருவேளை இல்லத்திலே அந்த குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை வாலிபனாக இருக்கலாம், அல்லது சாதாரண சிறுவன் சிறுமியாக இருக்கலாம், வயது முதிர்ந்த பெற்றோர் இருக்கலாம், அதே அறையிலே ஒரு பக்கம் அமர்ந்திருந்தால் அவரவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாய் செல்லை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிற்குள்ளாக வந்த நபர் யார், எதற்காக வந்தார் என்பதை குறித்த எந்த விதமான கவலையுமின்றி தாங்கள் உண்டு, தங்கள் கரத்திலே உள்ள செல் உண்டு, அதோடு தங்களுடைய நேரத்தை செலவிடும் கணக்கற்ற குடும்பங்கள். இதில் வரவேற்றவர் தன் இல்லத்தின் குடும்பத்தினரை அழைத்து வந்தவருக்கு அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வந்தவர் யார் என்பதையும் குடும்பத்தினருக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதிலும் இந்த நாட்களிலே குறைவுபட்டுத்தான் காணப்படுகிறோம். வந்தவர்களுக்கு இல்லத்தில் அனைத்தும் ஆயத்தமாக இருக்கும் என்பதற்கான வாய்ப்பில்லை. ஒரு நல்ல ருசியான உண்ணக்கூடிய ஒரு சில காரியங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் ஒரு பிளாக் டீ கொடுக்க முடியும். அதை எத்தனை நேரத்தில் கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்பதிலே நம்முடைய உள்ளான அன்பு வெளிப்படும். ஆபிரகாம் அவர்களை அமரச் செய்துவிட்டு தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். 3 படி மெல்லிய மாவு. ஒரு படி என்பது 1.5 கிலோ, 3 படி என்பது 4.5 கிலோ. வெறும் மாவு என்று சொல்லப்படவில்லை, மெல்லிய மாவு. இன்று மாவை அரிப்பதற்கு அரிப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. மிக மிக குறைவான துவாரமுள்ள அரிப்புகள் உண்டு, மிக மிக குறைவான அளவு துவாரம். ஆனால் அந்த நாட்களிலே அரிப்புகள் கிடையாது. ஒருவேளை எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் கூட 8 முழ வேஷ்டியிலே அரிப்பார்கள். ஒருவேளை 8 முழ வேஷ்டி, அந்த நூல் பின்னப்பட்டிருப்பது எத்தனை நெருக்கமாக இருக்கும், அதிலிருந்து அரிக்கப்பட்டு கீழே என்ன வரும், எப்படி வரும், வந்தால் அது எந்த அளவுக்கு மெல்லிதாக இருக்கும். அந்த நாட்களின் காரியம் அப்படித்தான் இருந்தது. மெல்லிய மாவு என்பது அத்தனை அழகாய், அத்தனை மிருதுவாய், சாஃப்டா இருக்கக்கூடிய மாவு 4.5 கிலோ. எத்தனை பேருக்கு? 3 பேருக்கு. இன்று நம்முடைய இல்லங்களிலே எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் காலை உணவுக்காக 1/2 கிலோ கோதுமை மாவை தவிர அதற்கு மேலாக வாங்கும் இல்லங்கள் அநேகமாக இருக்காது. கடையில் விற்கும் தோசை மாவு 30 ரூபாய்க்கோ 40 ரூபாய்க்கோ அவன் கொடுக்கும் அந்த 800 கிராம் அல்லது 1200 கிராம், அவ்வளவு மாத்திரமே முழு குடும்பத்திற்கும் தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த நாட்களின் உணவு. அந்த நாட்களிலே 3 பேருக்கு 4.5 கிலோ மெல்லிய மாவு. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான்.
அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஒரு இளம் கன்று, ஆட்டுக்குட்டி அல்ல, கன்றுக்குட்டி, ஒருவேளை குறைந்தபட்சம் 10 கிலோ, 10 கிலோ குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 3 பேர் சாப்பிடுவதற்கு 4.5 கிலோ மெல்லிய மாவு, 10 கிலோ மாட்டு இறைச்சி, ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். 4.5 கிலோ மெல்லிய மாவு மாத்திரமல்ல, 10 கிலோ கன்றுக்குட்டி மாத்திரமல்ல, வெண்ணெய், பால், இவற்றோடு ஒரு அருமையான விருந்தை ஆபிரகாம் தன் வீட்டின் வாசலில் வந்த சம்பந்தமே இல்லாத, யாரென்றே தெரியாத 3 பேருக்கு உபசரித்தான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டாலின் உச்சக்கட்டம் என்றே சொல்லலாம். அந்த நாட்கள் அப்படித்தான் இருந்தது. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரிடம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இருக்கும் சூழ்நிலை நமக்கு சாதகமாகவோ மன ரம்மியமாகவோ இல்லாவிட்டாலும், சூழ்நிலைகள் பாதகமாய் எதிராய் இருந்தாலும், அதன் மத்தியிலும் விருந்தினரை உபசரிக்கும் ஒரு மிகப்பெரிய பரந்த மனது. யாரோ அவர்கள், ஆனால் அவர்களை அத்தனை அன்போடு பணிவோடு மிகச் சிறப்பாய் உபசரித்த ஆபிரகாமின் பிள்ளைகளாய், ஆபிரகாமின் சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விட்டு சென்ற நல்ல முன்மாதிரிகள் பின்பற்றப்பட வேண்டும். வாழ்க்கை பாதையிலே அனுதினம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் நன்மையான காரியங்களை நம் வாழ்க்கையிலே சொந்தமாக்கி அதை நடைமுறைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அநேக காரியங்களை பார்க்கிறோம், அநேக காரியங்களை கேட்கிறோம், எத்தனை காரியங்களை மனதிலே வைத்து அதன்படி வாழ்கிறோம். மிக மிக குறைவு என்பது மறுக்க முடியாத உண்மை. வேதத்தின் கணக்கற்ற சம்பவங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனாலும் அதில் நமக்கு கொடுக்கப்படும் நல்ல படிப்பினைகளை, பாடங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில்லை. அதன்படி வாழ நல்ல தீர்மானங்கள் எடுப்பதில்லை. சிறு சிறு காரியங்களிலெல்லாம் நல்ல தீர்மானங்கள் எடுத்து தீர்மானங்களிலே கடைசி வரை நிலைத்திருந்தால் அதுவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறும். அற்ப காரியமானாலும் அதில் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை என் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். எனக்கு அது நல்லது என்று தெரிகிறது, அது பிறருக்கு பிரயோஜனம் உள்ளது என்று தெரிகிறது. அதை நான் வாசிப்பதோடு கேட்பதோடு பார்ப்பதோடு நிறுத்திவிடுவது அல்ல, எனக்கு சொந்தமாக்கி விட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் பின்பாக உன் மனைவி சாராள் எங்கே? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். உற்பவ கால திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நான் திரும்பி வருவேன், அன்று உன் மனைவியாகிய சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்திருப்பாள். சாராள் கூடார வாசலின் பின்புறமாக இதை கேட்ட பொழுது தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமாய் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். கர்த்தர் சொன்ன காரியத்தை அவள் நம்பவில்லை, நம்புவதற்கு ஏதுவும் இல்லை, நம்புவதற்கான சாத்தியக்கூறும் இல்லை. மற்றொரு இடத்திலே வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும்
சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து அவன் நினைக்கவே இல்லை. எனக்கு வயசு என்னாச்சு, என் மனைவியுடைய வயசு என்னாச்சு, சரீர பிரகாரமாக எங்களுடைய நிலைமை என்ன, இதை குறித்து அவன் நினைக்கவில்லை, எண்ணவில்லை, யோசித்து கூட பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பினான் என்று பார்க்கிறோம். எனவேதான் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறோம். அவனிலே காணப்பட்ட விசுவாசம், அவனிலே காணப்பட்ட கணக்கற்ற குணாதிசயங்கள் பின்பற்றப்பட வேண்டியவை. ஆபிரகாம் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியாகிய சாராளிடம் காணப்பட்ட குணாதிசயங்கள். தன் கணவன் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவள். என்ன சொன்னாலும் கணவன் பின்பாகவே சென்ற ஒரு சாராள். எந்த கேள்வியும் கிடையாது. எப்படி ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தானோ, இருக்க இடத்தை விட்டு புறப்படு, எங்க போறேன்னு தெரியாது, ஆனால் புறப்படு என்று சொன்ன நேரத்தில் அவன் புறப்பட்டான். பிரயாணப்படு என்றால் அவன் பிரயாணப்பட்டான். எங்கே போகிறோம்? இங்கே எல்லா வசதியோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே போய் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்ற எந்த கேள்வியும் கேட்காமல் ஆண்டவரை பின்பற்றிய ஒரு ஆபிரகாம். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய கிறிஸ்தவ சமுதாயம், வேதத்திலிருந்து சொல்லப்படும் கணக்கற்ற சம்பவங்களை வாசிக்கும் சமுதாயம், அறிந்திருக்கும் சமுதாயம், பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று கேட்பதிலே குறைவே இல்லை. தாராளமாய் நிறைவாய் வசனங்களை குறித்தும் வேத சம்பவங்களை குறித்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் கிறிஸ்தவ சமுதாயம். ஒருவேளை இப்படியாக சொல்வார்கள், ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுட்டான்னு சொல்லி. ஒருவேளை பெரும்பான்மை கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இதுதான் நடக்கிறது. கேட்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கணக்கற்று கொட்டி கிடக்கிறது. கேட்கவும் செய்கிறார்கள். ஆனால் கேட்டதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடும் மிக பெரும்பான்மையான கூட்டம். கடைசி கால வாழ்க்கை வாழ்கிறோம், இனியும் காலம் செல்லாது என்பதை தெளிவாய் புரிந்தவர்களாய், இனி எஞ்சிய காலங்களில் ஆகிலும் கேட்கும் காரியங்களிலே எனக்கு சரி என்று படுவது, நல்லது என்று படுவதை என் வாழ்க்கையிலே நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அது என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். அதன்படி நான் வாழ்ந்துவிட வேண்டும். அப்பொழுது அது எனக்கும் என் சந்ததிக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமுதாயத்திற்கும் என் திருச்சபைக்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் பலனுள்ளதாய் மாறும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதன்படி ஆபிரகாமை போல எந்த சூழ்நிலையிலும் பிறரை உபசரிக்கும் பொழுது உபசரிப்பு அப்படியாக இருக்கட்டும். சொல்லப்பட்ட சம்பவத்தில் அறிந்து கொண்ட காரியங்களின்படி வரும் நாட்களிலே நாம் நம்முடைய இல்லங்களிலே உபசரிப்பை நிலைநாட்டுவதன் மூலம் நம்முடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தினர் அதை பார்த்து பின்பற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் வாழ்ந்து காட்டி நம் மூலமாய் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளாக பலப்படுத்தி சமுதாய வாழ்வில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தின் சத்தியமான வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அழியாத மாறாத சத்தியமான வார்த்தை
அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் வார்த்தை, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. 30 60 100 பலன் கொடுக்கட்டும். நல்ல தீர்மானம் எடுத்தோர் எடுத்த தீர்மானத்திலே ஜீவனுள்ள கால பரியந்தம் நிலைத்திருக்க என் தேவன் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடியேன் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.